திடீர்னு ஏதோ கீழ கிடக்குற மாரி இருக்கும். அது போய் இறங்கி பார்க்குறாங்க, ஏதோ ஒரு தலை மாதிரி இருக்கும். சரின்னு கிட்ட போய் பார்த்தா தலை இருக்காது, அவங்க பிரம்ம. மறுபடியும் முன்னாடி போறாங்க. அப்போ வந்து கார்ல எடுக்கலாம்னு முன்னாடி போகும்போது, அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். ஒரு குட்டி சின்ன பிள்ளைங்க வண்டி மாரி ஏதோ சத்தம் கேட்கும். அது அப்படியே ரிவர்ஸ்ல போயிரும். இத பார்த்துட்டு இவங்க அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் இந்த பிள்ளைங்களலாம் கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல, இந்த பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்குங்க. அப்போ வந்து இந்த பொம்பள என்ன பண்ணுது, காட்டுக்குள்ளலாம் ஓட்டிட்டு இருக்கு. "என்னாச்சு நீங்க எங்க போறீங்க? ரோட்ல போகாம?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, இல்ல நீங்க தூங்குங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பொம்பள வந்து என்ன பண்ணும் போல, இந்த குழந்தைங்களலாம் கொண்டு போய் வித்துருமாட்ருக்கு. ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ற பொம்பள போல. இத இந்த பொண்ணு தெரிஞ்சுக்கணும்னா இங்க இருக்கிறது சேஃப் இல்லன்னு தெரிஞ்சிரும். அந்த டீலர்ட்ட பேசும்போது இங்கிலீஷ்ல பேசும். இந்த பிள்ளைங்களுக்கு புரியாது இல்லையா? அப்ப எல்லாம் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுது. ஒரு ஆறு இருக்கு. அத தாண்டி தான் கிராஸ் பண்ணணும். இந்த பொம்பள இறங்கி போய் கிராஸ் பண்ணலாமான்னு பார்க்கும்போது, டக்குனு யாரோ இத அடிச்ச மாதிரி இருக்கு. இந்த பொண்ணுங்கலாம் உள்ளே உட்காந்துக்கிறாங்க. அப்படியே வந்து என்ன ஆகுது, அடுத்த நாள் வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் மாரி இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல வந்து தேன் எடுக்கிறதுக்காக நெறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு தல வந்து தொங்கிட்டு இருக்கு. அது யார் தலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொம்பள இருக்குல்ல, அந்த பொம்பளையோட தல தான். அது வாய்க்குள்ள ஒரு செல்ஃபோன வச்சு அடிச்சிருப்பாங்க. அப்பதான் இந்த ஹீரோயினுக்கு வந்து அகாம் அப்படின்ற ஒருத்தன் தான் வந்து இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங்லாம் பண்றான். இந்த பொம்பளையோட ஃபோன் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது